ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் குட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வாட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு பச்சரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய விட்டுருங்க. 2 hours ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காயணும். டூ ஹவர்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். அப்புறம் ஒரு கடாய் ஹீட் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா வதக்கிட்டே வாங்க. 5 மினிட்ஸ்க்கு மாவு நல்லா வறுத்தெடுத்தால் போதும். சிம்லேயே இருக்கணும். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி 1/2 an hourக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் தட்டைக்கு ஆட் பண்ண மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் சீரகம் அண்ட் ½ டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடரெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் கலருக்கு ரெட் சில்லி பவுடர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ரெட் சில்லியே ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா வறுத்த பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொரன்னு அரைச்ச வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை மிக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 an hour ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு பல் பூண்டு இடித்து அதோட தோலோடவே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ
எல்லா மிக்ஸும் ஆட் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது மாவை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி பிளாஸ்டிக் கவர் மேலே ஒரு பால் எடுத்து வச்சுருக்கேன். மேலே ஒரு கவர் போடணும், அதுவும் ஆயில் ஃபுல்லாக தடவி விட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு, அதை நல்லா பால் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம மொறு தட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.